அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் முனைவர் தாரா ராமலட்சுமி, உதவி பேராசிரியர், தமிழாய்வுத்துறை, பிஷப் ஹீபர் கல்லூரி, திருச்சிராப்பள்ளி. இன்று நாம் பார்க்க இருக்கும் பாடம் திருக்குற்றால குறவஞ்சி. இதில் குறவஞ்சி என்பது சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று. இப்பொழுது சிற்றிலக்கியம் என்றால் என்ன என்று முதலில் பார்ப்போம். சிற்றிலக்கியம் என்பது உறுதி பொருள்களான அறம், பொருள், இன்பம், வீடு பேரடைதல் என்னும் 4 உறுதி பொருள்கள் ஏதேனும் ஒன்று மட்டும் இடம்பெறுவது சிற்றிலக்கியங்கள் எனப்படும். அதிலும் சிறப்பாக சிற்றிலக்கியங்கள் என்பவை பாடல் எண்ணிக்கை அல்லது அடி அளவால் சுருங்கியதாக அமைவதாகவும் இருக்கும். அடுத்து அகப்பொருள் அல்லது புறப்பொருளில் ஏதேனும் ஒன்றினை பற்றியதாகவும் அமையும். சிறப்பாக கோதை போன்ற சில சிற்றிலக்கியங்கள் மட்டும் பல துறைகளையும் பெற்று வரும். பாடப்பெறும் கடவுள் அல்லது மன்னன் அல்லது வள்ளல் ஆகியோரில் வாழ்வின் ஏதாவது ஒரே ஒரு சிறு கூரை மட்டும் பாடப்படுவதாக இருக்கும். குறிப்பாக பார்த்தோம் என்று சொன்னால் உலா, அரசனோ அல்லது வள்ளலோ அல்லது கடவுளோ உலா செல்வதை போல ஏதேனும் ஒரு கூரை மட்டும் பாடுவதாக அமைவதும் சிற்றிலக்கிய வகைகளுள் அமையும். தலைவன் உலா வரும் காட்சியை மட்டுமே சிறப்பித்து பாடுவதும் ஒரு கூறாக அமையும். சிற்றிலக்கிய வகைகள் 96 என்று சொல்லப்படுகிறது. ஆனால் எந்த ஒரு இலக்கண நூல்களிலும் அல்லது வெண்பா பாட்டிலும் 96 என்று வரையறுத்து கூறவில்லை. ஆனாலும் பெரும்பாலும் பேச்சு வழக்கிலாகவோ அல்லது எழுத்து வழக்கிலாகவோ சிற்றிலக்கியங்கள் 96 வகை என்று சொல்லப்படுகிறது. இவ்வகையில் பல்லு, தூது, உலா, பிள்ளைத்தமிழ், கலம்பகம், கோவை, குறவஞ்சி போன்ற பல வகை சிற்றிலக்கியங்கள் வகையிலுள் அடங்கும். சிற்றிலக்கியங்கள் வடமொழியில் பிரபந்தங்கள் எனப்படுகின்றன. பிரபந்தம் என்பது இலக்கிய வகைகள் பலவற்றை குறிக்கும் ஒரு பொது பெயராகும். சமஸ்கிருதத்தில் பிரபந்தம் என்னும் சொல் கட்டப்பட்டது என்னும் பொருளை தரும். அடுத்து குறவஞ்சி இலக்கியம். இந்த குறவஞ்சி என்றதை பிரித்தால் குறம் கூட்டல் வஞ்சி என்று பிரிக்கலாம். வஞ்சி என்றால் பெண், அழகிய பெண் அல்லது கொடி போன்றவள் என்று பொருள். குறவஞ்சி என்றால் குறமகள், அதாவது குறம் குறிஞ்சி நிலமாகிய மலை நிலத்தில் வாழக்கூடிய பெண் என்று பொருள்படும். அவள் தன்னுடைய மலைவளத்தை கூறுவதாக அமைவதுதான் குறவஞ்சி இலக்கியம். சிற்றிலக்கிய வகைகளில் குறிப்பிடத்தக்க ஒன்றாக திகழ்வது குறவஞ்சி என்ற இலக்கிய வகை ஆகும். குறவஞ்சி என்பது குறவர் குலத்தில் பிறந்த வஞ்சி கொடி போன்ற பெண் என்ற பொருளை தரும். இந்த நூலில் குறத்தி குறுகூறுதல், குறத்தி குறவனுடன் உரையாடுதல், குறத்தியின் செயல்கள், குறி வகைகள் போன்றவை முதன்மை இடம்பெறுவதால் இந்த இலக்கிய வகை குறவஞ்சி என்ற பெயரை பெற்றுள்ளது. இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடியது திருக்குற்றால குறவஞ்சி. இந்த திருக்குற்றால குறவஞ்சி என்பது தலைவனின் பெயரால் பாடப்பட்டுள்ளது. அதாவது திருக்குற்றால நாதராகிய ஈசன், அதாவது சிவபெருமானுடைய மற்றொரு பெயர் திருக்குற்றாலநாதர். அவர் திருக்குற்றால மலையில் வீற்றிருக்கிறார். அவரை பற்றி பாடக்கூடியது திருக்குற்றால குறவஞ்சி. இந்த திருக்குற்றால குறவஞ்சி என்னும் நூலை இயற்றியவர் திரிகூட ராசப்ப கவிராயர். அந்த திரிகூட ராசப்ப கவிராயர் யார் என்றால் தென்காசியை அடுத்துள்ள மேலகரம் என்னும் ஊரில் 18ஆம் நூற்றாண்டில் பிறந்து வாழ்ந்தவர். இவருக்கு சிறப்பாக மடக்கு, திரிபு சிலேடை முதலிய சொல் அணிகளும் உவமை முதலிய பொருள் அணிகளும் சிறப்பித்து பாடுதலில் இவர் வல்லுனர். விரைந்து பாடும் பேராற்றலும் கொண்டவர் திரிகூட ராசப்ப கவிராயர். திருக்குற்றாலத்தில் எழுந்தறியிருக்கின்ற திருக்குற்றால நாதராகிய திரிகூட ராசப்ப பெருமான் மீது 14 நூல்கள் பாடியுள்ளார். இது சிறப்பாக குறவஞ்சி என்னும் நூலுக்கு ஒரு சில இலக்கண விதிகள் இருக்கிறது. அதை என்ன அப்படின்னா, குறவஞ்சி என்பது குறவஞ்சிக்கு ஒரு பொதுவாக இலக்கணம் உள்ளது. அதாவது சிற்றிலக்கியத்துல ஏற்கனவே சொல்வது போல அரசன் உலா செல்லும் போது, அரசனோ அல்லது தெய்வமோ அல்லது மக்களுக்கு சிறந்தவர்களோ உலா செல்லும் போது அவரை பார்ப்பதற்கு 7 பருவத்துடைய பெண்களும் பார்ப்பதற்கு வரிசையாக நின்று பார்ப்பார். அவ்வாறு பார்க்கும் பொழுது இந்த பருவ பெண்கள் அவர் மீது காதல் கொள்வது இயல்பு. அவ்வாறு காதல் கொண்ட பெண்கள் பலரும் அவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பார். அதுபோல இந்த திருக்குற்றால குறவஞ்சியில் இடம்பெறும் கதை தலைவி வசந்தவல்லி. பெரும்பாலும் இந்த இலக்கியங்களில் வசந்தவல்லி அல்லது மோகினி இந்த மாதிரி பெயர்களுடைய பெண்களே தலைவிகளாக வருவாள். இதில் வசந்தவல்லி தலைவனை உலா செல்லும் போது பார்த்து காதல் கொள்கிறாள். அதற்கு பிறகு அவருடைய தோழிமார்கள் அவரின் சிறப்புகளையும் பெருமைகளையும் சொல்ல சொல்ல மீண்டும் அவளுக்கு காதல் அதிகமாகிறது. அப்படியாப்பட்ட அவள் தன்னுடைய காதல் திருமணத்தில் நிறைவேறுமா என்று அறிந்து கொள்ள விருப்பப்படுகிறாள். அதற்காக அங்கு செல்லும் குறி கூறக்கூடிய குறத்தியை அழைத்து குறி கேட்கிறாள், தன்னுடைய திருமணம் நடக்குமா என்பதாக. அவ்வாறு குறி கூறுகிறாள். அவ்வாறு குறி கூறும் போது இந்த குறவர்குல பெண்கள் முதலில் தன்னுடைய மலைவளத்தை பாடுவது இயல்பு. அவ்வாறு மலைவளத்தை பாடும்போது தங்களுடைய குல தெய்வத்தை பற்றி
பற்றியும் பாடுவார்கள். அவ்வாறு குலதெய்வத்தையும் குலமரபையும் பாடி முடித்த பின் இவர்களது காதலை பற்றியும் பேசுவார்கள். காதல் கைகூடும் என்று சொல்லுவாள் என்று கூறிய பிறகு அந்த கதை தழுவி அவருக்கு நிறைய பரிசுகள் கொடுப்பாள். பரிசுகளை பெற்று வருவாள். இவ்வாறுதான் இயல்பு. இன்று நாம் பார்க்கக்கூடியது திருக்குற்றால குறவஞ்சியில இருக்கக்கூடிய பாடல். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும். காணவர்கள் விழியெறிந்து வானவரை அழைப்பர், கமல சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பர். தேனருவி திளையெரும்பி வானின் வழி ஒழுகும், செங்கதிரோன் பரிக்காலும் தேர்காலும் வழுகும். கூணல் இளம்பிறை முடித்த வேணி அலங்கார குற்றால திரிகூட மலையங்கள் மலையே என்று இந்த பாடல் தொடங்குகிறது. இந்த பாடல் குறி கூற போகும் முன் குறவஞ்சியாகிய அந்த இளம்பெண் தன்னுடைய மலை வளத்தை பற்றி கூறுவதாக இருக்கும். இந்த மலை எந்த மலை என்றால் குற்றால மலை. இந்த குற்றால மலை தற்போது தென்காசிக்கு அருகில் இருக்கக்கூடிய குற்றால மலையின் சிறப்புகளையும் இயல்புகளையும் சொல்வதாக இருக்கிறது. அதற்கு பிறகு அந்த குற்றால மலையில் வீற்றிருக்கக்கூடிய இறைவனாகிய குற்றாலீஸ்வரருடைய பெருமையையும் கூறுவதாக அமையும். முதலாக வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும். வானரங்கள் என்றால் குரங்குகள். இங்கு சிறப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஆண் குரங்குகள். கனி கொடுத்து பழங்களை கொடுத்து மந்தியோடு கொஞ்சும். மந்தி என்றால் பெண் குரங்குகள். அந்த ஆண் குரங்குகள் தன் பெண் குரங்குகளை கவர்வதற்காக பழங்களை கொடுத்து கொஞ்சுகின்றன என்று பொருள். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும். அந்த குரங்குகள் அதிகப்படியான பழங்களை வைத்திருக்கும் பொழுது சாப்பிடும்போது ஒவ்வொரு 2 பழங்கள் கீழே விழுந்துரும். அப்படி இல்லைன்னா ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு தாவும் போது சில பழங்கள்லாம் கீழே சிந்தும். அப்படி சிந்தக்கூடிய அந்த பழங்கள் எனக்கு தரமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வானுலகத்தில் இருக்கக்கூடிய தேவர்களே கெஞ்சுவார்கள். அந்த அளவுக்கு இயற்கை சூழ்ந்த செழிப்பான மலை எங்களுடைய குற்றால மலை என்று குறத்தி கூறுகிறாள். மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும். இங்கு வான்கவிகள் என்றால் தேவலுகத்தில் வாழக்கூடிய தேவர்கள். அடுத்து காணவர்கள் விழியெறிந்து வானவரை அழைப்பர். காணவர்கள் என்றால் மலைவாழ் மக்கள், அங்க இருக்கக்கூடிய வேடர்கள். அவர்கள் விழியெறிந்து வானவரை அழைப்பர். விழியெறிந்து அப்படின்னா தங்களோட பார்வையாளர்களே வானவரை அழைப்பர். வானவர் அப்படின்னா வானவர்கள் என்றால் தேவலோகத்தில் வாழக்கூடியவர்கள். அவர்கள் இந்த மலையையும் அழகையும் ரசிப்பதால் இந்த காணவர்கள் தங்களோட பார்வையாலே நீங்க இந்த அழகான மலைக்கு வரணும்னா நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி பார்வையாலே அழைக்கின்றனர். அதான் காணவர்கள் விழியெறிந்து வானவரை அழைப்பர். கமல சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பார். இங்கு கமல சித்தர் என்றால் வானின் வழி பறக்கக்கூடிய சித்தர்கள். நமக்கு தெரியும் சித்தர்கள் நிறைய சித்தி விளைகள்லாம் செய்யக்கூடியவர்கள், சித்த மருத்துவம் செய்யக்கூடியவர்கள், ரசவாதம் செய்யக்கூடியவர்கள் என்றெல்லாம் சொல்லியிருப்போம். அப்படி இருக்கும்போது இந்த கமல சித்தர்கள் என்றால் வானின் வழி பறக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள். அவ்வாறு வானின் வழி பறக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற கமல சித்தர்கள் வந்து 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 வந்துன்னா அடிக்கடி காய சித்தி விளைப்பார். காய சித்தி அப்படின்னா சித்த மருத்துவத்துக்கான மூலிகைகள். சித்தர்கள்லாம் மூலிகைகளை வச்சு தான் வைத்தியம் செஞ்சிருப்பாங்களே, அந்த சித்த மருத்துவ மூலிகைகளை எங்க குற்றால மலையில விளைவிச்சுட்டு போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் குற்றால மலையில வர அருவில குளிச்சா நோய்கள்லாம் தீரும் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா அங்க இருக்கக்கூடிய கமல சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பார். காய சித்தி அப்படின்னா அந்த மலையில இருக்கக்கூடிய மூலிகைகள். தேனருவி திரை எழும்பி வானின் வழி ஒழுகும், தேனருவி திரை எழும்பி வானின் வழி ஒழுகும், செங்கதிரோன் பரிக்காலும் தேர்காலும் வழுகும். தேனருவின்னு எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா இது மலை. அப்ப மலையில தேன் கூடுகள்லாம் நிறைய இருக்கும். அப்ப அருவி வரும்போது சில தேன் துளிகள்லாம் படும். அதனால அதை சிறப்பித்து சொல்வதற்காக தேனருவி திரை எழும்பி வானின் வழி ஒழுகும். தூரத்துல இருந்து நம்ம அருவியை பார்த்தோம்னா கீழே இருந்து மேல போறது மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாம இந்த குற்றால மலை அந்த குறத்தி ரொம்ப சிறப்பா சொல்றா. அதனால எங்களோட மலை அருவி பார்த்தோம்னா கீழே இருந்து மேல போற மாதிரி வானத்துக்கே போகும் அப்படின்னு சொல்லி தன்னோட மலையோட வளத்தையும் தன்னோட மலையில இருக்கக்கூடிய அருவியோட சிறப்பையும் குறிப்பிடுகிறாள். அதுக்கடுத்து செங்கதிரோன் பரிக்காலும் தேர்காலும் வழுகும். கதிரோன்னா சூரியன், செங்கதிரோன்னா செம்மையான சூரியன். அவருடைய பரிக்கால், பரி என்றால் குதிரை, அந்த குதிரையின் கால்கள். அடுத்து தேர்கால், தேர்கால்னா அந்த சூரிய பகவான் இருக்கக்கூடிய அந்த தேர், அந்த தேர்ல இருக்கக்கூடிய கால், தேர் சக்கரமும் கூட வழுகும். எங்களோட நதி அந்த அருவி ஓடுறதுனால அந்த அருவி நீர் வானத்துக்கே போறதுனால அந்த சூரிய பகவானோட தேர்ல இருக்கக்கூடிய குதிரையோட கால்களும் வழுகும், தேர் சக்கரமும் வழுகும். அவளுடைய சிறப்பானது எங்களுடைய குற்றால மலை என்கிறாள் குறத்தி. அடுத்து கூணல் இளம் பிறை முடித்த வேணி அலங்காரர் குற்றால திரிகூட மலை எங்கள் மலையை. எங்களோட மலை அவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த மலை எந்த மலை அப்படின்னா கூணல் இளம்பிறை முடித்த. கூணல் அப்படின்னா வளைந்த முதுகெல்லாம் சொல்லுவோம்ல, அது போல கூணல்
இளம் அப்படின்னா இளமையான, பிறை அப்படின்னா மூன்றாம் பிறை. அந்த மூன்றாம் பிறை ஒரு வளைந்த வடிவத்துல காணப்படும், அந்த வளையை சொல்றது. பிறை முடித்த, முடித்தனா சூடிய, அந்த வளைந்த பிறை போன்ற இருக்கக்கூடிய நிலவை சூடிய. வேணி அலங்கார, வேணி என்றால் சடை அல்லது கூந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்களோட கூந்தல் அப்படின்னா பெண்களோட முடி அப்படின்னா கூந்தல் சொல்லலாம், ஆண்கள் அப்படின்னா அது சடைன்னு சொல்லுவாங்க. அதனால தன்னோட சடையில இளம் பிறையை, அதாவது வளைந்த நிலாவை சூடியவர் யார் அப்படின்னா சிவபெருமான், அவரை தான் அவங்க சொல்றாங்க. கூணல் இளம்பிறை முடித்த வேணி அலங்காரர் குற்றால திரிகூட மலை எங்கள் மலையே. இப்படியாப்பட்ட சிவபெருமான் காட்சி தரக்கூடிய மலை எங்களுடைய குற்றால திரிகூட மலை அப்படின்னு சொல்றாங்க. திரிகூட மலை அப்படின்னா குற்றாலநாதர் வீற்றிருக்கக்கூடிய மலை அப்படின்னு சொல்லி குறத்தி தன்னோட மலை வளத்தை பத்தி சொல்றா. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும். காணவர்கள் வெளியேறிந்து வானவரை அழைப்பார், கமன சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பார். தேனருவி திரை எழும்பி வானின் வழி ஒழுகும், செங்கதிரோன் பரிக்காலும் தேர்காலும் வழுகும். கூணல் இளம்பிறை முடித்த வேணி அலங்காரர் குற்றால திரிகூட மலை எங்கள் மலையே. நன்றி.